வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தஞ்சையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் முதுநிலை மண்டல மேலாளராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீ மோகனா. இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெற்ற முறைகேடுகளில் தொடர்புடைய பணியாளர்கள் சிலரை பணியிடை நீக்கம் செய்தும் சிலரை பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக முதுநிலை மண்டல அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்காக பேனர் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வந்த முதுநிலை மண்டல மேலாளர் ஸ்ரீ மோகனா, யாரை கேட்டு இங்கு பேனர் வைத்தீர்கள் என கேட்டு அதை அகற்ற முயன்றதோடு பேனரையும் கிழித்தார். இதனை ஒரு ஊழியர் வீடியோ எடுத்த நிலையில் யார் வீடியோ எடுக்க சொன்னது என கேட்டு அந்த ஊழியரை தள்ளிவிட்டு ஒருமையில் பேசினர். மேலும் தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கொண்டே இருந்ததால் ஆவேசமான ஸ்ரீ மோகனா அங்கிருந்த ஊழியர்களையும் ஒருமையில் பேசியதோடு வீடியோ எடுத்த ஊழியரை துரத்தி சென்று செல்போனை பறிக்க முயன்றார். இதனை செய்தியாளர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை பார்த்து எதற்காக ஆபீஸிற்குள் வந்து வீடியோ எடுக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினர். தகவலறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றவுடன் முதுநிலை மண்டல மேலாளர் ஸ்ரீ மோகனா அலுவலகத்திற்கு சென்று விட்டார். இதனையடுத்து ஊழியர்கள் அவருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கோஷங்களையும் எழுப்பினர். மேலும் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்களிடம் விளக்கம் கேட்டபோது தொழிற்சங்கத்தினர் நேரில் சந்திக்க அனுமதி கேட்டால் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் ஊழியர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் பணியிட மாற்றம் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் பணியாளர்களை ஒருமையில் பேசி திட்டுவதாகவும் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தானே உத்தரவுகளை போட்டு தானே கஷ்டப்படுத்தி எங்களை எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு தள்ளுற நிலைமையில எங்களை உருவாக்கிட்டாங்க. முதுநிலை மண்டல மேலாளர் ஸ்ரீ மோகனா அவர்கள் எங்கிருந்து மாற்றும் வரை அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வோம் என தெரிவித்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து முதுநிலை மண்டல மேலாளர் ஸ்ரீ மோகனாவிடம் விளக்கம் கேட்டபோது தான் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் இதனால் ஊழியர்கள் தன்னிடம் தகராறு செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கொள்முதல் நிலையங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அங்கு நடைபெற்ற முறைகேடுகளை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தன் மீது வீண் பழி சுமத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.